கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளதாக மீண்டும் உங்களை இந்த செய்தி மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னொரு வார்த்தை, எபிரேய வார்த்தை மூலமாக நம்ம சந்திக்க போறோம். இன்னைக்கு நம்ம ஈட், சாப்பிடு அப்படிங்கிற வார்த்தை வச்சு நம்ம பார்க்க போறோம். நம்ம ஜெபிக்கலாம், கண்ணில் மூடி நம்ம ஜெபிப்போம். இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர்களோடு பேசணும். ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம டீகோட் பண்ணும்போது அது மேசியாவை சுட்டி காமிக்கும். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, இன்னைக்கு நாங்க பார்க்க போற இந்த டீகோடிங்கை நீங்க ஆசீர்வதித்து தாங்கப்பா. இதுல இருக்கிற மறைபொருள்களை நாங்கள் காணத்தக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதிங்க, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தறிகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நம்ம ஒரு வார்த்தையை பார்க்க போறோம். அதாவது சாப்பிடு, ஈட். ஈட் அப்படிங்கிற வார்த்தைக்கு, சாப்பிடு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹீப்ருல ஆக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்கால் இது ரூட் வேர்டு வந்து ஆக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மொத்தம் 3 எழுத்துக்கள் உண்டு. ஒன்னு வந்து அலெஃப், அடுத்தது காஃப், அடுத்தது லாமெட். இந்த 3 எழுத்து சேரும் போது இததான் என்ன சொல்லுவாங்க, ஆக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்கால் அப்படின்னா சாப்பிடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த சாப்பாட்டுல அப்படி என்ன காரியம் இருக்குது? இன்னைக்கு நம்மளுக்கு ஆகாரம் வேணும். இன்னைக்கு உங்களுக்கு ஆகாரம் வேணும்னா நீங்க யாரை நோக்கி பாப்பீங்க? இன்னைக்கு நம்மளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர் அவர் தான். He is a provider. பாருங்க, வேதத்து இங்க நம்ம இதை டீகோட் பண்ணும்போது முதல் எழுத்து வந்து இத ஆலெஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஆலெஃப் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது? வல்லமை. ஆலெஃப் அப்படின்னா வல்லமை. ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் உண்டு. இந்த ஒவ்வொரு அர்த்தத்தையும் நம்ம இதுல போட்டு அதனுடைய வாக்கியமா நீங்க இணைச்சு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்கிறவர் யாருங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஆலெஃப் அப்படின்னா பவர், வல்லமை. அடுத்தது காஃப். இந்த காஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? உள்ளங்கை, பாம். அதாவது கரம். யாருடைய கரம்? எப்படிப்பட்ட கரம்? வல்லமையான ஒரு கரம். அதாவது மைட்டி ஹேண்ட், ஒரு வல்லமை உள்ள ஒரு கரம். ஓகே, மைட்டி ஹேண்ட். யாருடைய வல்லமையான கரம்? யாருடைய கரம் நம்மளுக்கு ஆகாரத்தை கொடுக்கும்? இது 3வது எழுத்தை நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் லாமெட். லாமெட் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது? மெய்ப்பனின் கோல். அதாவது மெய்ப்பன், ஷெப்பர்ட். சோ யாருடைய வல்லமையான கரம் நம்மளுக்கு ஆகாரத்தை கொடுக்குது? மெய்ப்பனுடைய வல்லமையான கரம். The shepherd's mighty hand that feeds us. அவர்தான் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவார். இன்னைக்கு இந்த சாப்பாடு அப்படிங்கிற வார்த்தை, இன்னைக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது யார் அப்படின்னா அத வல்லமையான மெய்ப்பன், மெய்ப்பனுடைய வல்லமையான கரம். இதுதான் நம்மளுக்கு, அவருடைய கரம் தான் நம்மளுக்கு ஆகாரத்தை கொடுக்கு. அதனால நம்மளுடைய கண்கள் யாரை நோக்கி பார்க்கணும்? அவருடைய கரத்தை நோக்கி பார்க்கணும். பாருங்க, வேதம் சொல்லுது, சங்கீதம் 104ஆம் சங்கீதம் 27ஆம் வசனத்துல வாசிக்க கேட்கலாம். ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று, ஆகாரத்தை கொடுப்பீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். உம்மை நோக்கி காத்து, அந்த கரத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு ஏற்ற வேளையில அவர் நம்மளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற ஒரு தேவன். அதனால நீங்க ஆகாரம் வேணும், நீங்க யாரை நோக்கி பார்க்கணும்? அவரை நோக்கி பாருங்க. வேற யாரையும் நீங்க நோக்கி பார்க்க வேண்டாம். எந்த மனிதனுடைய கையும் நீங்க பார்க்காதீங்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா கிடக்கும். ஆனா கர்த்தரை தேடுறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏன்னா நீங்க யாரை நோக்கி பாக்குறீங்க? யாருடைய கரத்தை நோக்கி பாக்குறீங்க? அந்த மேய்ப்பனுடைய வல்லமையான கரம் தான் உங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கும். வேற யாரும் உங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க முடியாது. இப்படி ஒவ்வொரு எழுத்துக்குள்ளேயும் நீங்க பாருங்க, இந்த தேவன் எவ்வளவு அற்புதமா இந்த காரியத்தை வைத்திருக்கிறார். நம்மளுடைய விசுவாசம் பலமா இருக்கட்டும். நீதிமான் ஒரு துண்டு அப்பத்துக்கு அலைந்து திரிவதில்லை அப்படின்னு சொன்னா அவங்க அலைந்து திரிய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய கண்கள் அந்த மேய்ப்பனுடைய கரத்தை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும். ஒரு தடவை தானியேல் இப்படிதான், இந்த நான் இப்ப சொல்ற சம்பவம் நம்ம வேதாகமத்துல இல்ல, ஆனா தள்ளுபடி ஆகமத்துல ரோமன் கேத்தலிக் பைபிள்ல இருக்குது. தானியேலை மீண்டும் சிங்க கோயில தூக்கி போட்டுருவாங்க. அதுல 7 சிங்கங்கள் இருக்கும். 7 சிங்கங்களும் இந்த தானியேலும் 2 பேரும் பட்னியா தான் இருக்கிறாங்க.
இந்த சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். தானியேல் அங்க பசியில இருக்கிறான். 2-3 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப அவனுடைய பசியை போக்குறதுக்காக இப்ப ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார் பாருங்க. அங்க ஒரு தீர்க்கதரிசி வயல்ல வேலை பார்க்கறதுக்காக போகும்போது அவன் சாப்பாடுலாம் கொண்டு போயிட்டு இருக்கான் காலை வேளையில. அப்போ ஒரு தூதன் வந்து கேட்ட, நீ எங்கப்பா போற? அதோட வயலுக்கு போறேன். நான் இப்போ உன் கையில என்ன இருக்கு? ஆகாரம் இருக்குது. என் தாசன் தானியேல் பசியா இருக்கிறான், அவனுக்கு கொண்டு போய் குடுன்னு சொல்ல போய் சொன்னா, அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. அந்த தூதன் அவனுடைய கொடுமையை பிடிச்சிட்டு நேர குகையில கொண்டு போய் விட்டுட்டான். அவங்க சாப்பிட்டு இருக்கிறான். சிங்கம் பார்த்துட்டு சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியே கிடக்கும். ஆனா கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. தானியேல் குறைபடல. ஆனா சிங்க குட்டிகள் சிங்கங்கள் பட்டியா கிடக்குது. ஆனா தானியேலை கர்த்தர் பட்டினியா விடல. பாருங்க, நம்மளுடைய கரம் யாரை நோக்கி பார்க்கணும் அப்படின்னா, அந்த வல்லமையான தேவனுடைய கரத்தை நோக்கி பார்க்கணும். அந்த மெய்ப்பனை நோக்கி பார்க்கணும். கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் நமக்கு மெய்ப்பனா இருக்கிறார். நம்ம அவருடைய ஆடுகள். ஆடுகள் ஆகாரத்துக்கு யாரை நோக்கி பார்க்கும்? மெய்ப்பனை நோக்கி பார்க்கும். இன்னைக்கு உங்களுடைய கண்கள் யார் மேல இருக்குது? இன்னைக்கு வீட்டுல அரிசி பருப்பு ஒண்ணு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க அவரை நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவார். He is the provider. அந்த ப்ரொவைடர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு எபிரேய மொழியில என்ன சொல்லுவாங்க? யெகோவா ஈரே. பாருங்க, இந்த யெகோவா ஈரே அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம இப்ப டீகோட் பண்ணி பார்க்கலாம். யெகோவா ஈரேங்கிற வார்த்தையில் அப்படி என்ன சம்பவங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன செய்வோம்? நம்ம பார்ப்போம். பாருங்க, வேதம் சொல்லுது அவர் நமக்கு யெகோவா ஈரேயா இருக்கிறார். அதாவது அவர் தான் நம்மளுக்கு எல்லா காரியத்தையும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுகிறவர். ஜெகோவா ஜைரே. இங்க நான் ஆங்கிலத்தில் முதல்ல எழுதிடுறேன், யெகோவா ஈரே. இத எபிரேய மொழியில எழுதும் போது இதுல யெகோவாங்கிற வார்த்தையில யெகோவாங்கிற பேருக்கு 4 எழுத்து தான் உண்டு. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வார்த்தை. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். யோத், ஹே, அடுத்தது வாவ், அது பிறகு ஹே. இந்த 4 எழுத்து சேர்ந்தது தான் யாரு? யெகோவா. சிலவங்க யாவேன்னு சொல்லுவாங்க, சிலவங்க யாவான்னு சொல்லுவாங்க. சோ எப்படி உங்களுக்கு நீங்க எப்படி உச்சரிச்சிட்டு இருக்கீங்களோ அப்படி உச்சரிங்க. அடுத்தது ஈரே. ஈரேங்கிற வார்த்தைக்கு மொத்தம் 3 எழுத்து தான். ஒன்னு யோத், அடுத்தது ரேஷ், அது பிறகு ஆலஃப். இந்த 3 எழுத்துல தான் காரியமே அடங்கி இருக்குது. இந்த 4 எழுத்தையும் பார்க்கும்போது இது தேவனை குறிக்குது, அடோனாயை குறிக்குது, தேவனை குறிக்கும், எலோஹிம குறிக்குது. இந்த 2 எழுத்து, இந்த ஈரேங்கிற வார்த்தையில இந்த 2 எழுத்த மாத்திரம் நீங்க எடுத்தீங்கன்னா இதுக்கு அர்த்தம், இது உச்சரிப்பு ரான்னு சொல்லுவாங்க. ரா அப்படின்னா பார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரா அப்படின்னா என்னது? டு see. யார பார்க்கணும்? அடோனாய். அடோனாயுடைய என்ன பார்க்கணும்? யோத். இங்க ஒரு எழுத்து இருக்கு பாருங்க, யோத். யோத்னா என்னது? யோத் அப்படின்னா ஹேண்ட். யாருடைய கரத்தை பார்க்கணும்? அடோனாயுடைய கரத்தை நீங்க என்ன செய்யுங்க பாருங்க. யெகோவா ஈரே அப்படின்னா ஜெகோவா ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி மீனிங் நம்ம பார்க்கிறோம். சோ அவர்தான் ப்ரொவைடர். அப்ப நீங்க யாருடைய கரத்தை பார்க்க வேண்டி இருக்குது? அந்த தேவனுடைய கரத்தை நீங்க என்ன செய்யுங்க பாருங்க. உங்களுக்கு ஆகாரத்தை அவர் கொடுப்பா. உங்களுடைய ப்ரொவைடர் தான் அவர். உங்களுக்கு என்ன தேவையோ அவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். நீங்க பார்க்கக்கூடிய ஒரே ஒரு நபர், அவரை மட்டும் பாருங்க. இந்த உலகத்துல வேற எந்த மனுஷனையும் நீங்க நம்ப வேண்டாம். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலோ என்று சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்குது? இந்த உலகத்தான் மேல இருக்குதா? அல்லது உங்களை படைத்த, உங்களை உருவாக்கின, உங்களுக்கு சகலத்தையும் சந்திக்கிற அந்த யெகோவா ஈரே அவர் மேல உங்களுடைய நம்பிக்கை இருக்குதா? அவர் தான் நம்மளுக்கு ப்ரொவைடர். அவருடைய கரத்தை நோக்கி பாருங்க. அதுலதான் தாவீது சொன்னா, கர்த்தர் என் மெய்ப்பனா இருக்கிறார், அவர் தான் என்னுடைய மெய்ப்பன், நான் தாழ்ச்சி அடையேன். அப்ப அவர் என்ன செய்வார்? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்து தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுவார். அப்போ ஆடுகளுக்கு தேவையானது அவருக்கு தெரியும். ஆடு எவ்வளவு பசியா இருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரியும். நம்மளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர் அவர். இந்த சரீர பிரகாரமான ஆகாரம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆகாரத்தையும் கொடுக்கிறவர் அவர் தான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி சிந்திச்சு பாருங்க. நீங்க யாரும் நோக்கி பார்த்துட்டு இருக்கிறீங்க? இந்த உலகத்தை நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சலிப்பு உண்டாகும், கவலைகள் உண்டாகும். இவங்க எனக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறாங்களே, இவ்வளவு இருந்தும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அது உங்களுக்கு சலிப்பும் மனதுக்கு சஞ்சலமும் தான் கொண்டு வரும்.
ஆனா உங்களுடைய கண்கள் அவர் நோக்கி பார்த்து இருந்துச்சு அப்படின்னா, அவர் மாத்திரம் நீங்க நோக்கி பாருங்க, உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை அவர் தருவார். அவர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். ஒரு நாள் விட மாட்டார் உங்களை. உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன், உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். ஆனா நீங்க செய்யக்கூடியது ஒன்னே ஒண்ணு, நீங்க அவருடைய கரத்தை நோக்கி பாருங்க, அவருடைய வல்லமையான கரத்தை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்க்கிற கண்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. எதுக்கு? ஏன்னா அவர் தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவன். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, யெகோவா ஈரே அப்படிங்கிற வார்த்தையை நான் உடைச்சு காமிச்சிருக்கிறேன். யெகோவா அடோனாய் ரா அப்படின்னா பார், யார பார்க்கணும்? யெகோவா தேவனுடைய கரத்தை என்ன செய்யணும்? நீங்க பார்க்கணும். அவர் தான் நம்மளுக்கு ப்ரொவைடர். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி சிந்திச்சு பாருங்க. நீங்க அவர் மேல முழு நம்பிக்கை உங்களால வைக்க முடியுமா? அப்படி வைக்க முடியும் அப்படின்னா இப்போ கண்ணை மூடுங்க. நம்ம உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரை விசுவாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் பதறான். நீதிமான் விசுவாசினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுது. அவர் மேல பரிபூர்ண விசுவாசத்தை வைங்க. எனக்கு எல்லாத்தையும் அவர் தருவார் அப்படின்னு சொல்லி விசுவாசம் வைங்க. நீங்க நெகட்டிவா நெகட்டிவா பேசுனீங்க அப்படின்னு அவிசுவாசத்தோட பேசுனீங்கன்னா எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. கிடைக்குமா, செய்யுமா, நடக்குமா, அந்த கேள்வியே வரக்கூடாது. உங்க மனசுல ஒரே ஒரு தீர்மானம் இருக்கணும், என் தேவனால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்களால் விசுவாசிக்க முடியுமா? நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய அருமை பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, நீர்தான் எங்களுக்கு யெகோவா ஈரேயாக இருக்கிறீர். நீர்தான் எங்களுக்கு ப்ரொவைடராக இருக்கிறீர். எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறீர். உங்களுடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறாங்கப்பா. நீங்க அவங்களை கைவிட மாட்டீர் என்று அவங்க விசுவாசிக்கிறாங்க. என்னை நோக்கி பார்க்கிற கண்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை. ஆம் கர்த்தாவே, உம்மை பார்க்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டாங்க. அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீங்கப்பா. நீங்க தேவனே, இவர்கள் எல்லாம் ஆகாரத்துக்காக உம்மை நோக்கி பார்க்கிறதப்பா. தேவனே, நாங்களும் ஆகாரத்துக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய கரத்தை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஜெபத்துல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதாக. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். எந்த காரியத்தில் அடிமையாக இருக்கிறார்களோ யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே இப்பொழுது அவர்கள் விடுதலையை கொடுப்பீராக. யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே இப்பொழுது ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அப்பா. ஆசீர்வாதத்தை தருவீராக. ஆசீர்வதிங்க, தேவைகள் சந்திக்கப்படட்டும். பலத்த கிரியைகளை செய்வீராக. மீதியான சமயத்தை உம்முடைய கரத்தில். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே அவர்களை நீர் வழி நடத்துவீராக. அவர்களுக்கு நீர் ப்ரொவைட் பண்ணுவீராக. பிசினஸ்ல தோல்வியா தேவனே, வேலையில் சோர்வுகளா, குடும்பத்தில் பிரச்சனைகளா, கர்த்தாவே குடும்பத்தை நடத்த முடியாமல் தவிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா. அப்பா, அவங்களுக்கு நீ கண்ணோக்கி பாருங்க. அவங்களுடைய ஆகாரத்தை கொடுக்கிறவர் நீர் கர்த்தாவே. நீங்க ஆசீர்வதிங்க. வெள்ளத்துல தவிக்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டு தேவனே. ஆகாரம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. அவங்க இப்போ உம்மை நோக்கி பார்ப்பார்களானா அவர்களுக்கு நீர் தேவனே ஆகாரத்தை நீர் அருளி செய்கிற தேவனப்பா. நீங்க கொடுத்த ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதி, வழி நடத்தும். யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.